வணக்கம். ஜாவித் மைதீன் இவர் யார் அப்படின்னா, சென்னை ராயப்பேட்டையில் வசித்து வருகிறார். இவர் மனைவி மக்களோடு இருக்கிறார். சென்னை பீச்சில் பர்மா பஸாரில் செல்ஃபோன் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறார். நல்ல வசதியான பார்ட்டி போல இருக்குது. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருக்கு கடந்த 17ஆம் தேதி ஒரு ஃபோன் வருது. இவருக்கு ஃபோன் அடிப்பில் எடுத்து பேசுகிறார். ஒரு பெண் குரல் பேசுது. பெண் குரல் வந்த உடனே இவர் பேசுகிற, யாருங்க நீங்கள்? இல்லைங்க, என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும், நான் உங்களை சந்திக்கணும் போல் இருக்குது அப்படின்னோடனே தலைவன் அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டான். ஒரு பொண்ணு பேசின உடனே, இல்லை நான் ஒரு இடத்த குறிப்பிட்டு, அதாவது பட்டினப்பாக்கத்தில் கற்பகம் அவென்யூன்னு நினைக்கிறேன், கற்பகம் அவென்யூ 2வது தெரு, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, விருந்து நடக்குது, அங்கே வாங்க, நானும் அங்கே வந்துடுவேன், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னோடனே தலைவன் ஜாவிது கிளம்பிட்டான். சரி, பட்டினப்பாக்கத்துக்கு போய்டுவோம், யார் இவ அப்படிங்கிறத போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறது கிளம்பிட்டார். பாய். கிளம்பி போன உடனே அந்த ஜாவிதை பார்த்துட்டான். அந்த பொண்ணு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறா, உங்களை நான் பார்த்துட்டேங்க. உடனே அப்படியே குழுன்னு ஆகி போச்சு. பேசினோடனே, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்களுக்கு எதிர் நிற்கிது பாருங்கள் ஒரு காரு, அது உள்ளே உட்காருங்க அப்படிங்கிற சொன்னோடனே இவர் அப்படியே குலுங்கி போய் காரு உள்ளே போய் உக்காடுறான் தலைவன். உக்காந்த உடனே ஃபோனில் பேசுறதுல ஒரு பச்சை கிளி, அந்த பச்சை கிளி காரில் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் இன்னும் சில பேர் உட்காந்து கத்தியை வச்சுட்டாங்க தொண்டையில். கத்தியை வச்சுட்டு வண்டி இவரை பாயை கடத்துகிறாங்க. பின்னால் இன்னொரு காரும் வருது. நேராக எடுத்துன்னு போய் மதுரை வாயில் ஒரு வீட்டில் அடைச்சி 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா உன்னை உயிரோடு விடுவேன், இது இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிற செல்ஃபோன், வாட்சு, கையில் ஏதோ 10,000 பணம் வச்சுருந்தா எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க. அப்புறம் தலைவன் மாட்டிக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேரங்கிறேன் பேசி அவங்க தம்பிக்கிட்ட சொல்லி 50 லட்சத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் இந்த கும்பல் என்ன பண்ணுது, ஜாவிதை கூட்டின்னு சேத்பட் ரயில்வே ஸ்டேஷனாண்டு, சென்னை சேத்பட் ரயில்வே ஸ்டேஷனாண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. தலைவன் அதில் கொஞ்சம் ட்ரூமாவில் இருப்பார். இவர் அந்த அதிர்வில் இருப்பார்ல, பாவம் பயந்து அந்த இதில். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். கொஞ்சம் தெளிச்ச கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ஒரு 24ஆம் தேதி போய் பட்டினப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறார். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு பொண்ணு பேசினா, எங்களை வர சொன்னால், நானும் போனேன், அங்கே போனவுடனே காரில் ஏற சொன்னாங்க, இந்த மாதிரி கடத்தின்னு போயிட்டாங்க, பணத்தை வாங்கிட்டேன், செஞ்சுட்டாங்க, அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லைங்க, இதை மாதிரி எங்கள் தம்பிக்கிட்ட பேசி பணத்தெல்லாம் நான் செட்டில் பண்ணிட்டேங்க, என்னை எப்படியும் மிரட்டி பண்ணிட்டாங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தலைவன் ஒரு புகாரை கொடுக்குறான். உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி கம்ப்ளைண்ட்டை வாங்கி போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாவித்துடைய ஃபோன் நம்பரு ஜாவித்துக்கு ஃபோன் வந்துச்சு இல்லை, அந்த நம்பரை ஆய்வு பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பேசல பச்சைக்கிளி, அந்த பச்சைக்கிளியுடைய ஃபோன் நம்பரை ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும்போது அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னா, வேலூரை அடுத்த குடியாதத்தில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே போலீஸ் நேராக போகிறாங்க, கிளியை கொத்தா தூக்கின்னு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு விசாரிக்கிறாங்க. விசாரித்தா இந்த அம்மா சோனியா காதல் தோல்வி அடைஞ்சிட்டாங்களாம் இவங்க. அதனால் மதுக்கு அடிமை ஆகிட்டாங்களாம். செவில் மேலே போடணும் பலார்னு. இவங்க மதுக்கு அடிமை ஆகிட்டாங்களாம். அதனால் பாரில் குடிக்க வருவாங்க. அந்த நாயை உனக்கு பாரில் குடிக்கிற அளவுக்கு காசு இருக்குது, செல்வாக்கு இருக்குது. அப்போ இங்கே குடிக்கும்போது ஒரு கும்பல் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கு. அந்த கும்பல் என்ன சொல்லிடுது, இந்த மாதிரி பார்ட்டி ஜாவித்
மைதுன்ற பார்ட்டி நல்ல பண வசதி உள்ள பார்ட்டி, அந்த பார்ட்டி நீ ஃபோன் பண்ணி மயக்கி கூட்டின்னு வா, நம்ம அடிச்சிடலாம், உனக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பேசி கீசி இந்த பொண்ணை ரெடி பண்ணி பேச வர வச்சுருக்கிறாங்க. வர வச்சுட்டு எல்லாத்தையும் மேட்டரெலாம் முடிஞ்சிடுச்சா, பணத்தை கிட்ட வாங்கி போயிட்டாங்களா. கடைசியில் 10,000 ரூபா அந்த பொண்ணு கையில் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. 10,000 ரூபா தான் இன்ஸ்பெக்டர் எனக்கு கொடுத்தாங்க, 2.5 லட்சம் பேசினாங்க அப்படின்னு ஏதோ திட்டுத்தனை பண்ணல, நறுக்குன்னு ஒன்று போட்டு உக்கார், அப்படியே உக்கார் நீ ஸ்டேஷன்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க போலீஸு, தேனாம்பேட்டையில் கோகுல், இந்த கும்பலில் கோகுல்னு ஒருத்தன் இருந்திருக்கிறான். கோகுல் மற்றும் அந்த கும்பலை போலீஸார் இப்போ வலை வீசி தேடி வருகிறார்கள். நம்ம சோனியாவை காப்பு போட்டு உள்ளே அனுப்பிச்சாச்சு. அம்மா வந்து அங்கே அச்சு சோறு அவுன்ஸ் ரசம் குடிக்கிறாங்க. அங்கே போய் மன அழுத்தத்தில் டெய்லி சரக்கு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்ல முடியுமா? அங்கே அடிப்பான், லத்தி வச்சு அடிப்பாங்க. புழு வச்ச சோறை சாப்பிடு அப்படிம்பாங்க. எதுக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வந்து பொய்யான தகவல், பொய்யான ஃபேக் ஐடி கொடுத்து தான் வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் மாடல் அழகி வேலை தேடின்னு இருக்கிறேன், எனக்கு எதாவது உதவி செய்ய முடியுமா, நான் வந்து இப்படி யார் படத்தையும் இவங்க அனுப்புவாங்க. கலராக விதவிதமாக போஸ்ட் கொடுத்து, அவன் ஆம்பளையாக இருப்பான். நம்ம ஆளுங்க அதை பார்த்து சொல்லி விட்டு அதை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுறது. அந்த மெசேஜில் அப்படியே கொலைடாகி நைஸாக இவங்களை வர வைக்கிறது, வர வச்சு போட்டு தள்ளுறது, துட்டை பிடிங்கிறது. இதுதான் நடக்குது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு இதிலெல்லாம் இதுதான் நடக்குது. இதை இன்னுமா புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க? யோசிக்க வேணாமா? முன்பின் தெரியாதவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா நீ போகலாமா சொல்லுங்கள். இப்போ தான் எவ்வளோ இது வந்துடுச்சு. ஆம்பளை மாதிரி பொம்பளை பேசலாம், பொம்பளை மாதிரி ஆம்பளை பேசலாம், மெமிகிரி இதெல்லாம் பண்ணலாம், பேசலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாபாரம் பண்ணுற பாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார் பாய், பாவம். அதை கண்காணிச்சுருந்துருக்கானுங்க பாருங்கள். இந்த இவனுங்க மாட்ட போகிறானுங்க. இப்போ போலீஸில் மாட்டினானுங்களாம் இருக்குது, சுழுக்கு சுழுக்கு இருக்குது அவனுங்களுக்கு, விடமாட்டாங்க போலீஸு. எதுக்குன்னா இந்த மாதிரியான விஷயம் இப்போலாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஆபாச வீடியோ, ஆபாச படங்கள்லாம் வந்துன்னு இருந்துச்சு. இப்போ எதுவுமே வர்றதில்லை. இப்போ ட்விட்டரில் வருது ஆபாச வீடியோ, ஆபாச படம். நாங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தோம், முடக்கிட்டேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமில் வருது ஆபாச படம், ஆபாச வீடியோ, கேவலமாக வருது. அது எப்படி அலோவ் பண்ணுறாங்க, எப்படி அது டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் அதிலே வருது, என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வாட்ஸ்அப் நம்பர், யூ ப்ளீஸ் கம் டு மை வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு மெசேஜ் போடுறது. நம்ம ஆளுங்க வாட்ஸ்அப் நம்பர் போய் மாட்டிக்கிறது, வீடியோ காலில் மாட்டுறது, இப்படிலாம் இன்னும் நடந்துன்னு அஃபென்ஸு. இப்போ நீங்கள் எவ்வளோ விழிப்புணர்வு உணர்வோடு இருக்கணும். இது வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, புரியுதுங்களா? டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. எல்லா விஷயத்திலும் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. நல்லதுக்கும் வளர்ந்து போச்சு, கெடுதல்களும் வளர்ந்து போச்சு. அதனால் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளும் பொழுதும், பேசுகின்ற பொழுதும் நீங்கள் ஆளுமைத்தன்மை இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிலைமை வரும். இந்த மாதிரி பச்சை கிளியெலாம் வந்து மாட்டவங்கக்கிட்ட இழுத்துன்னு போய் டொக்கில் வச்சு குமாங்குத்து குத்தி பிடிங்கிட்டு ஆளை காலி பண்ணிட்டே போயிடும். அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. ஜாக்கிரதையாக இருங்க. சமூக வலைதளம் மோசமான வலைதளமாக போச்சு. சமூக வலைதளம் சமூகத்திற்கு எதிரான வலைதளமாக போச்சு. அதனால் தயவுசெய்து ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மண்ணாங்கட்டி, தெருப்பொழுதி இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக கையாளுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.